அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு கர்த்தர் பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த முதல் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் நம்ம மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தின் படி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் நாம விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நீ விசுவாசிக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்திற்காக கண்களை மூடி ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்துக்கு அதிபதியான எங்கள் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதங்கள்லாம் கண்மண் போல காத்து ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல இந்த முதல் தேதியில இந்த முதல் வாரத்துல எங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் தேதி மாத பிறப்புல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்துவத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாக இந்த வாக்கு தத்துவத்துல ஆண்டவரை நீ சொல்லி இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் ஜெயமாக எங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறான். ஆண்டவரை கர்த்தர் தாமே ஆண்டவரை எங்கள் மேல ஒருவனும் கை போடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். சத்துருவின் கிரியைகள் ஒன்றும் செயல்படாதபடி கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி செபிக்கிறான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு கூட நான் என்ன பண்றேன்? உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல என்ன பண்றதில்ல, கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட உனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஆமென். ஒருவர் கூட உனக்கு தீங்கு செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஆமென். நம்ம சபைக்கு சர்ச்சுக்கு வரோம், தேவாலயத்துக்கு வரோம்னா முதல்ல தேவ ராஜ்யத்தை மட்டும் தான் தேடணும். அல்லேலூயா. உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல சபையில வந்து சரி அந்த போனை ஒன்று லாக் பண்ணி வைங்க, இல்லை நீங்க அதை ஃப்ளைட் மோட்ல போடுங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வச்சுட்டு வாங்க.
இதை நான் கையிலே தான் வச்சிருப்பேன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் வேற எதுவும் நமக்கு முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. எப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தியானிக்கிறியோ அப்பதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொண்டு வருவார. தவிர நீ போனை பார்த்துக்கிட்டு போன நோடியில் உன் சிந்தையை அது மேல வச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை நீ கைவிட்டுட்ட, வேற உன்னுடைய சிந்தை வேற இடத்துல இருந்ததுன்னா உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை ஏற்படும். அல்லேலூயா. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறவே மாறாது. தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது நம் சிந்தையை தேவன் வார்த்தைக்கு பக்கமா திருப்போம். அல்லேலூயா. எப்ப அதை கவனிக்கிறோமோ அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த 9வது மாதத்துல உனக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. அதே போல உனக்கு எந்த தீங்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். உன் பலவீனங்களிலே கர்த்தர் சுகவீனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உன் பொருளாதார வீழ்ச்சியிலே என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். வீழ்ச்சி இல்லாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உன் தொழிலை கெடுக்க வேண்டும், உன்னுடைய தொழிலில் போட்டி இருக்கும், அந்த போட்டியிலிருந்து கர்த்தர் உன்னை எழும்ப செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலைக்காக மோசேவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. குழந்தையிலேயே பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு. குழந்தையிலேயே என்ன பண்றாரு? பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இவனாலதான் மோசேவாலதான் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ண முடியும்? வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் குழந்தையிலே தெரிந்து கொண்டு அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே வளர செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வருஷம் அங்க எல்லா விதமான எல்லா விதைகளையும் எல்லா சாஸ்திரங்களையும் படித்து ஒரு தேறினவனாக ஒரு பலசாலியாக அந்த இடத்துல கர்த்தர் அங்க மாற்றி வைத்திருந்தார். ஆனா அந்த பலசாலி போதாது, அந்த பலம் போதாது, அந்த அங்க படித்த ஞானங்கள் போதாது. அல்லேலூயா. ஒரு நாள் அவன் வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனுக்கு சண்டை நடக்கும்போது எபிரியனை அடிக்கிறது போது எகிப்தியன் அவனை வெட்டி போட்டுறான். அப்போ அவனுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேரை வெட்ட முடியும் எகிப்துல? எத்தனை பேரை சாகடித்து அவர்களை விடுதலையாக்க முடியும்? இந்த பயிற்சி போதாது. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல இருந்து ஓடி போக வைத்து தன் மாமன் இடத்துல போய் தங்க வச்சு ஆடுகள் தங்க வச்சு கர்த்தர் அவனுக்கு அங்க ஒரு தரிசனத்தை தருகிறார். அல்லேலூயா. அங்க ஒரு 40 வருஷம் வனாந்தரத்துல பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆடுகளை வைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. மந்தையை மீட்டு எடுக்கிறதுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு 430 வருஷம் அடிமைகளாக இருந்த அந்த மக்களால அந்த எகிப்து தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. சாதாரணமா அந்த அடிமைகள் என்ன பண்ணிட முடியாது? விட்டு கொடுத்துட முடியாது. அல்லேலூயா. சாதாரணமா விட்டு கொடுத்துட முடியுமா? நம்ம வீட்டில் ஒருத்தர் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க, வெளியில் நின்றுட்டு அவங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்? எப்படியாச்சும் மறுபடியும் கூப்பிட்டு சம்பளம் பத்தலைன்னா கூட என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு இன்னும் கூட 10 ரூபா நான் தரமா நீ வந்து வேலை செய்யன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? கூப்பிடுமா கூட மாட்டுவான். இவர்கள் காசே இல்லாம சம்பளமும் இல்லாம ஒரு அடிமையாய் சும்மா இவர்களுக்கு செங்கல் அறுத்து கொடுத்துன்னு இருக்கிற அந்த மக்களை பார்வோன் ராஜாவோட விட்டுற முடியுமா? அவ்வளவு சீக்கிரத்துல? அல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்துல அந்த அடிமைகளா இருந்த அந்த மக்களுடைய குரல் கூக்குரல் தேவனுக்கு முன்பாக எட்டுச்சு. ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்ததி அங்க 30 வருஷம் போய் தங்கி இருக்கும், அவர்கள் பழுகி பெருகி 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஒரு மீறுதலினாலே, அல்லேலூயா, ஆபிரகாமுடைய மீறுதலினாலே தேவன் கொடுத்த அந்த வார்த்தை அங்க சாபமாக மாறி அவர்கள் 400 வருஷம் எகிப்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆமென். அடிமைகளாக இருக்கிற அந்த மக்களை விடுவிக்கிறதுக்காக மோசேவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அல்லேலூயா. அவருக்கு அப்ப கூட நான் வரல, ஒரு நம்பிக்கை வரல, ஏற்படல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல என்ன பண்ண மாட்டான், கையை போட மாட்டான். அதில் ஒருத்த கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என்ன பண்ண முடியாது, கை போடவே முடியாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம யோபு போய் பிசாசு தொடவே முடியல. போய் பார்த்துக்கிட்டு தான் வந்தானே கட்டி அங்க என்ன பண்ண முடியல, தொடவே முடியல. அல்லேலூயா. தேவன் அனுமதித்தால் மட்டுமே நம்ம மேல பிசாசானவன் கையை போடுவான். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காம ஒருவனும் நம்ம மேல கை போட முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை அந்த தேசத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். விடுதலை ஆக்குவதற்கு அங்க மோசேவை தெரிஞ்சுக்கிறார். மோசேவை தெரிஞ்சு யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அந்த முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. யாருக்கு? மோசேக்கு தரிசனமாகுது. மோசேக்கு தரிசனம் ஆயிட்டு சொல்றாரு, அப்பா அந்த மக்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்டுச்சு, அவங்கள விடுதலை ஆக்குவதற்கு அந்த ஜனங்களை கூட்டி கொண்டு வருவதற்கு நீ தான் சரியான ஆளு. அதனால நீ என்ன பண்ணுங்க, அங்க போக வேண்டும் என்று சொல்லும் போது அவருக்கு தேவன் கூறியதை மோசே விசுவாசிக்கவில்லை. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்களேன். அவர் சொல்றாரு, நீ போ, அவங்க உன் வாக்குக்கு செவி கொடுப்பாங்க. அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் போயிட்டு 3 நாள் தான் நாங்கள் பிரயாணம் பண்ணி 3 நாள் போய் பிரயாணம் பண்ணி எங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களுக்கு போக விட வேண்டும் என்று கேள்வி சொல்லும் போது நான் ஒன்னும் வாசிக்கல. யாத்திராகமத்துல அப்பொழுது மோசே என்ன பண்றான், நம்பல பாருங்க. ஆண்டவர் சொல்றது நம்பல, விசுவாசிக்கல. எப்போ இயேசுவை நம்புகிறோமோ, கர்த்தர் எப்போ நம்புகிறோமோ, பிதாவாகிய தேவன் மேல எப்போ நம்பிக்கை வைக்கிறோமோ, அப்பதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வோம். அல்லேலூயா. தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு சொல்லிட்டாருன்னா அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா. உன் சந்ததி என்ன பண்ணுவ, பெரிய ஜாதியாக மாற்றுவேன், இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் வழியில வந்த மோசே தேவன் சொல்றாரு, நீ போய் சொல்லு, அவன் நம்புவான். 3 நாள் பிரியாணம், நீ போய் சொல்லுன்னு சொல்லும் போது அவன் மறுச்சான். அல்லேலூயா. இல்ல அவங்க என்ன நம்பவே மாட்டாங்க. நீ போன்னு சொன்னா எப்படி அவங்க நம்புவாங்க? அல்லேலூயா. அதுக்கு அடையாளங்கள் சில விஷயங்களை ஆண்டவர் அவனுக்கு கற்றுத் தருகிறார். சில விஷயங்களை சொல்றார். நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு முதலாவது நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. முதலாவது தேவன் மேல நீ நம்பிக்கை வைக்கணும்.
நீ நம்பிக்கை வைக்கும் போதுதான் உன்னை கொண்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்பாம என் வாழ்க்கையில இது நடக்கல, இது செய்ய முடியல, இது வாய்க்கலன்னு சொன்னா நீ ஆண்டவர் மேல அறகுறையான ஒரு நம்பிக்கை தான் வச்சிருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ போ, உன் மேல அவன் கையில போட மாட்டான், நீ நம்பிக்கையா போ, மறுதளிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனால் இவர் கேட்கிற விதங்கள் தேவன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத காரியம், ஒரு நம்ப முடியாத விஷயம். இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர்கிட்ட என்ன பண்ணல, பேசல. அல்லேலூயா. முதல் முறையாக தேவன் அவர் யார்கிட்ட பேசுறாரு? மோசேவினிடத்துல பேசுறாரு. ஆனா அந்த நம்பிக்கை அவருக்கு என்ன பண்ணல, பேசுகிறது யார் என்று நல்லா தெரியுது, பேசுறது யாருன்னு தெரியுது, இருந்தாலும் ஒரு அவர் நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்கும் போது, தேவன் சொல்லுகிற காரியங்களை முழுமையாய் கேட்கும் போது, கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கற்றுக் கொண்டு வருவார். யார் எப்படியாப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, எகிப்து தேசத்தினுடைய அரசன் பார்வோன் ராஜாவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். அல்லேலூயா. 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 பார்வோன் ராஜா வந்தா கூட சரி, அவன் சொல்றான், பார்வோன் ராஜா கூட சொன்னான், தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன். விருதுபலிச்சான். அல்லேலூயா. எல்லா மக்களுக்கும் லெட்டர் எழுதி சொன்னான், தானியேலின் தேவன் தான் தேவன் பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும், அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் நம்ம புதன்கிழமை ஜெபத்துக்கு போனோம்? எத்தனை பேர் சகோதரிகள் ஜெபத்துக்கு போனோம்? புதன்கிழமை ஜெபம் இப்ப செய்ய நடத்தல. உபவாச ஜெபத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க? வீட்டுல தான் வீணா கழியும், வீட்டுல வீணான காரியங்களை நம்ம வீட்டுல இருந்து கழியும். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிறவங்க விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய சபையில வந்து ஜெபிக்கிறாங்க. நீ எப்போ தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறியோ அப்ப கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. வீணான காரியங்களை நம்ம தேவையில்லாம கழிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா தேவாலயத்துக்கு வர்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. வந்துப்பா, தேவன் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அதுக்கப்புறம் மோசே அங்க போறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாத்திராகமம் 4வது அதிகாரத்தை 14, 15, 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே மேல கோபம் வந்துச்சு. இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். ஆமா சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எப்ப நீ இவ்வளவு சாக்கு போக்குலாம் சொல்ற, உன் தம்பி நல்லா பேசுவான், எனக்கு திக்கு வாங்கின்ற முதல்ன்ற திக்கன்ற, அதனால என்ன பண்றேன், உன் சகோதரன் நல்லா பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால அவனை என்ன பண்றேன், நான் வர வைக்கிறேன். 27வது வசனம் வந்து வாசிக்கிறேன். கர்த்தர் ஆரோனை நோக்கி உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஆரோன் கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மோசேக்கு எதிர்கொண்டு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உன்னால முடியலனா கூட உனக்கு ஒரு துணையை கர்த்தர் அனுப்புவார். அந்த துணை பரிசுத்த ஆவியானவர் உன் கூடவே இருந்து உன் காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியணும், அதை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட தள்ளக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே நீ நம்பணும். அப்படி நம்பிக்கை வைக்கும் போதுதான் என் தேவன் உன்னை பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வாசிங்க 14, 15, 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அல்லேலூயா. 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 உனக்கு திக்கு வாங்கினா நீ உன் சகோதரர்கிட்ட சொல்லுப்பா.
அந்த சகோதரன் அது போய் என்ன பண்ணுவான், அவன் வாயில போட்டு நான் அவனுக்கு சொல்ல வைப்பேன், அவனுக்கு உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நான் கூட இருக்கிறேன். உன்னை ஒருவன் என்ன பண்ண முடியாது. உன் மேல எவ்வளவு விஷயங்களை போய் சொல்றான். பார்வோன் ராஜாவின் இடத்துல எவ்வளவு விஷயங்களை போய் அங்க சொல்றாரு. பார்வோனுக்கு கோபம் வருது. என்ன வருது? கோபம் தான் வருது. ஆனாலும் என்ன பண்ண முடியல, மோசே மேல ஆரோன் மேல கை போட முடியல, ஒன்னும் செய்ய முடியல. அவ்வளவு ராணுவங்களை வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் அங்க நடக்குது. செங்கடல் அப்படி என்ன பண்ணுது, யோர்தான் நதி என்ன பண்ணுது, ரத்தமா மாறுது, பேன் வருது, தவளை வருது, வெட்டுக்கிளிகள் வருது. இவனுடைய கோபம் அவனை ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. தேவன் மோசே மேல எந்த அளவுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையின் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையா அவனை பாதுகாக்க வேண்டும் என்று எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. உன் மேலையும் எவ்வளவு என் மேலையும் அந்த அளவுக்கு கர்த்தர் கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மூலம் மேல என்ன பண்ணிட முடியாது, கை போட்டுற முடியாது. அல்லேலூயா. உன்னுடைய வளர்ச்சியை ஒருத்தனும் தடுத்துட முடியாது. சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. மோசே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஜபத்துக்கு போனா சாக்கு போக்கு எனக்கு விருந்தாடி வந்துட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தான் யாரும் என்ன பண்ணிடுவாங்க, தேவாலயத்துக்கு போறதுக்கு ஒரு சாக்கு போக்கு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தரை நம்புகிற காரியங்களே நீ நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவன் மேல எந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வைக்கிறியோ அப்பவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்லி உன்னை நம்புற மாதிரி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மோசேக்கு செய்து அனுப்புறார். இப்போ உன்னை நம்புவாங்க. அல்லேலூயா. நீ ஜெபத்துல உறுதியா இருந்தீனா, தேவனுடைய வார்த்தையில உறுதியா தங்கி இருந்தீனா கண்டிப்பா உன்னை நம்புவாங்க. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. அப்படி இருக்கும்போது தான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வல்லமை உள்ளவனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாதிரி தேவன் சொல்லுகிறதை அதுக்கப்புறம் சாக்கு போகலாம் சொல்லி அவனுடைய மனதை மாற்றி ஆண்டவர் அனுப்பும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் அங்க செய்கிறார். எகிப்துல அவருடைய வல்லமை அங்க விளங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மோசே மனைவியும் பிள்ளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். அல்லேலூயா. அவன் ஆடு மேய்க்க வச்சிருந்த கோல். அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்க வச்சிருந்த அந்த கோல் தேவனுடைய கோலாக மாறி அந்த கோலை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. தேவன் உன் கூடவே இருப்பார். அந்த கோல் மூலமாய் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை அடையாளத்தையும் அந்த எகிப்து மக்கள் பார்க்கிற அளவுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்கள் அதை பார்த்து மனம் திரும்புகிற அளவுக்கு, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த கோலை வைத்து அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. சாதாரணமா ஒரு ஆடுகளை மேய்த்திருந்த அந்த கோல், அந்த கோலை கொண்டு அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். உன்னை கொண்டும் அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நம்ம ஜீவிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை சாக்கு போக்கு சொல்லாமல் தேவன் சொல்லுகிறதை நீ விசுவாசிக்கும் போது, உண்மையாக விசுவாசிக்கும் போது கர்த்தர் உன்னை பெரிய அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் உன்னை கொண்டு. ஆமென். அல்லேலூயா. அங்க எகிப்து தேசத்துல இருந்து அந்த மக்களை கொண்டு வந்தது போல இயேசு கிறிஸ்துவையும் அங்க எகிப்துல இருந்து கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதுக்கு அடையாளமாக என் பிள்ளை எகிப்திலிருந்து வருவான் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது. அந்த வார்த்தை இயேசுவே எகிப்திலிருந்து என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்தது. அல்லேலூயா. மத்தேயு புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல 18 இருந்து 21 வரை நம்ம வாசிக்கும் போது, எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது
அப்பொழுது நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு அங்க எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ எகிப்து தேசத்திலிருந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வந்து நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பரம கானானை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சாதாரணமா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. வனாந்தரத்துல கானான் தேசத்தை, இந்த பூமியில இருக்கிற இந்த கானான் தேசத்தை அவங்க போய் சேர்றதுக்கே வனாந்தரத்துல பல பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள். சாதாரணமா கிடைச்சிடல. ஹல்லேலூயா. உண்மையை உத்தமமா இருந்த அந்த சந்ததிக்கு எகிப்தில இருந்து வந்தாங்களா, அவங்களுக்கு கிடைக்கல. அந்த வனாந்தரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு தான் கிடைச்சது, காலேபையும் யோசுவாவையும் தவிர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, நம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நம் சந்ததிக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நாம உண்மை உத்தமமாக தேவனுக்கு முன்பாக இருக்கணும். அப்படி ஜீவிக்கும் போது உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 7, 8, 9. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். 2 கொரிந்தியர் 12, 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அங்க பவுல் சொல்றாரு பாருங்க. பவுல் கர்த்தரிடத்துல அங்க ஒரு ஜெபம் செய்றார். தனக்கு உள்ள சில பலவீனங்களா கூட இருக்கலாம், மேன்மை வராதபடி, பவுலுக்கு மேன்மை வராதபடி ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்ன பண்ணும்? குட்டம். சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 வாட்டி ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கினேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் உனக்கு என்ன ஆகும்? பூரணமா விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம நினைப்போம் நம்ம தேவனுக்கு உண்மையா நடக்கிறோம். ஆமா, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பவுல் அப்படி நினைக்காதபடி அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு பலவீனம் கொடுக்காம இருந்திருந்தா, எல்லாமே நல்லா இருந்ததுன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லா அமைஞ்சிச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டோம்? தேட மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு முள், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில இருந்தால் மட்டுமே கர்த்தரை தேடுவோம். ஹல்லேலூயா. அங்க தேடுறாரு, பவுல் தேடுறாரு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லா விதமான காரியங்களிலும் நான் ஜெபிக்கிற எல்லா விதத்திலையும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு முள் என்ன பண்ணி இருக்குது? ஆமா, ஹல்லேலூயா. முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேன்மையின் நிமித்தம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மேன்மை வந்துடும். எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா மேன்மை வந்துடும். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போய் வந்தார் பவுல். போயிட்டு வந்து அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நாம தான் தேவன் கூட என்ன பண்ணிருப்பாரு? பிசாசானவன் ஆராதனைக்கும் போது தேவனை விட தன்னை உயர்த்தினா மேன்மை வந்துச்சு. ஹல்லேலூயா.
அது போல நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு தேவனை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லுகிற அளவுக்கு நமக்கு மேன்மை வந்துடாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த முள் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் தேவன் மேல நம்ம விசுவாசம் வைப்போம். நம்ம நினைப்போம், ஏன் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, ஏன் நம்மளுக்கு இவ்வளவு துன்பம் இருக்குது. ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைமை மாறும். பாம்பை கேட்டா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா தகப்பன்? அல்லேலூயா. ஆனால் நீ தேவனிடத்துல மீனை கேட்டால் கண்டிப்பா மீனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட உனக்கு பலவீனத்தை, நீ எனக்கு இருக்கிற பலவீனத்தை எனக்கு நீக்குப்பான்னு நீ கேட்கும்போது அதை காட்டிலும் அந்த பலவீனத்தை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது ஒரு பொருட்டாவே தெரியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை மாத்திடுவார். அது ஒரு பலவீனமா உனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அந்த முள்ளு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் என் பலவீனத்தினாலே உன் பலன் பூரணமாக விளங்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த பலவீனத்தினால உன்னை குறை சொல்வாங்கன்னு நினைக்காத. ஒரு மனும் உன் மேல கை போட முடியாது. ஐயோ எனக்கு ஆசீர்வாதமா இல்லை, நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், நான் கூரை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு ஒரு நிலைமை இப்படி மாறிக்கினே இருக்குது, எதுவுமே மாறாதா என்று நீ நினைக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அந்த மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். நீ நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க. அவருடைய பலவீனத்தினால உன் பலன் பூரணமா விளங்கும். நீ நினைக்கிற காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ விசுவாசிக்கும் போது பூரணமான நம்பிக்கையோடு தேவனை விசுவாசித்துப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலன் பூரணமா விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இப்படி ஒரு நிலைமை எனக்கு இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள வரும் என்பதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வரும். தேவனுடைய வல்லமை என்னுடைய பலவீனங்களை நீக்கும். என்னுடைய இழப்புல இருந்து கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார். அந்த இழப்புல இருந்து என்னை மீட்டு எடுப்பார். எத்தனை பேர் தேவனுடைய வல்லமை மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உன்னை எழுப்பும், உன்னை கீழே தள்ளாதுங்க. அல்லேலூயா. ஒருவனும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் முன்னிடத்துல வந்து கையை போடவே முடியாது. உன்னை பலவீனப்படுத்தணும்னு ஒருத்தனாலும் நினைக்க முடியாது, தேவ அனுமதி இல்லாம. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருத்தரிடத்திலும் அடிமையா போகும்போது தேவனுடைய அனுமதியை பெற்றுதான் அவங்களுக்கு அங்க அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு, அவர்களை அடிமை செய்வதற்கு, அவங்களை பாபிலோனுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே தேவனுடைய அனுமதி தான் இருந்துச்சு. தேவ அனுமதி இல்லாம இஸ்ரவேல் மக்கள் ஒருவரையும் சிறைபிடித்து போகவில்லை. தேவ அனுமதியோடு தான் போனாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய முரட்டாட்டங்கள், அவங்களுடைய கீழ்ப்படியாமை, அவங்களுடைய எல்லா விதமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை தான் அவங்களை சிறைபிடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவங்களுக்கு துன்பங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லாததுனால. நாம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். இங்க பவுலை பார்க்கும்போது தேவன் மேல, அவருடைய வல்லமை மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இது எனக்கு ஒரு பலவீனம், ஒரு பொருட்டே கிடையாது, இது ஒரு பிரச்சனையே எனக்கு கிடையாது என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையின் மேல ஒரு முழு நம்பிக்கை அவர் வைத்தார். அல்லேலூயா. இல்ல நீங்க தான் ஆவணுங்க, நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறேன், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கேன், அப்போஸ்தலனாக இருக்கிறேன், எல்லாரையும் காட்டிலும் நான் ஒரு முதன்மையான ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு நான் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். ஏகப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஏகப்பட்ட மக்கள் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வர்றாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லாரும் பார்த்து எனக்கு கேலி பண்ண மாட்டாங்களா என்று ஒருபோதும் நினைக்கல. அல்லேலூயா. ஒருபோதும் நினைக்கல.
ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னை பார்த்து கேலிகள் செய்வார்கள் என்று நீ நினைப்பாயானால் கண்டிப்பா தேவனுடைய வல்லமை உனக்குள்ள வந்து நீ விசுவாசிக்கும் போது அந்த மாற்றங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவனுக்குள்ள நீ இருக்கணும். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள வரணும். எப்போ வரும்னா கண்டிப்பாக கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 13-14 வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. குமாரன் மூலமா அப்பா பெத்த பிள்ளை மூலமா யாருக்கு மகிமைப்படணும்? அப்பா மகிமைப்படணும், பிதா மகிமைப்படணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அப்படி நடந்துக்கிற குடும்பத்தில் நம்ம அப்பா மகிமைப்படணும், நம்ம அம்மா மகிமைப்படணும், நம்மளுடைய நடத்தையில, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளை குறித்து நம்மளுடைய முன்னோர்கள் மகிமை அடையணும்னு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில நம்மளை எல்லாவற்றிலிருந்து திருத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம திருந்திக்கணும், நம்ம மாறிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம மாறும்போது நம்ம பெத்தவங்க மகிமைப்படும்படியான காரியங்களை நம்ம செய்யணும். அல்லேலூயா. நம்ம செய்கிற செயல், நம்ம நடக்கிற நட, நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம பெத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? பேரு கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுதான் பெத்த பிள்ளைக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிதாவுடைய எல்லா காரியத்தையும் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அவரால் எல்லா அதிகாரமும் இந்த பூமியில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவரை சிலுவையிலே அறைய கூடாதபடி எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் பிதாவுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். இந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு, ஆதாம் மூலமா இழந்து போன அந்த இழப்பு, அந்த நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் வந்து என்ன பண்ண முடியும்? அந்த இழப்பை சரிக்கட்ட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் நினைத்து சொந்த ஒரே குமாரன் இந்த பூமியில அனுப்பி கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் மீட்டு எடுக்கும்படியாக சிலுவையிலே தானே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க நானும் சுகமா வாழணும்ன்றதுக்கு நித்திய ஜீவன், இந்த பூமிக்கு உண்டான வாழ்க்கை இல்ல, பரலோகத்துக்கு உண்டான வாழ்க்கையை நீ இந்த பூமியில இருந்து போகும்போது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாதபடி நீ போக வேண்டும் என்பதற்காக அந்த ஜென்ம சுபாவம் உன்கிட்ட இல்லாதபடி, ஆதாம் மூலமா ஏற்பட்ட அந்த பாவம் உன்னிடத்துல இராதபடி கர்த்தர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் உன்னை குறை சொல்லாதபடி, பரலோக ராஜ்யத்துக்கு நீ போகும்போது பிசாசானவன் வந்து அங்க நின்று அந்த குறை சொல்லாதபடி இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. ஒருத்தரும் குறை சொல்ல முடியாது. உன்னையும் என்னையும் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு முன்பாக நின்று இருக்கிறோம். தேவாலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு தியானிச்சு உன்னுடைய வாழ்க்கையில தேவனை பிரதிபலிக்க செய்வீர்களானால் கண்டிப்பா தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். நீ ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே கேட்கணும். கேட்டா கர்த்தர் உனக்கு கொடுப்பார். 16வது அதிகாரம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனமும் வாசிக்கலாம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எப்போ தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது வரும் என்ற நம்பிக்கையோடு கேட்கணும்.
இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீ கேட்கணும். அப்படி கேட்கும்போது பிதாவாகிய தேவன் உனக்கு தருவார். இயேசுவின் நாமத்தினால நீ கேட்கும்போது, உண்மையாய் கேட்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வாசிங்க முடிச்சது. பிலிப்பியர் 4:6-7. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீ இருக்கும்போது எல்லாத்தையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு துளி சந்தேகமும் கிடையாது. தேவனிடத்தில் நீ ஜெபிக்கும் போது உண்மை உள்ளவர்களாய் நீ ஜெபிக்கணும், நம்பிக்கை உள்ளவர்களாக ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில் இது நடக்கும், கர்த்தர் கொடுப்பார். இல்ல அதுக்கு உண்டான சொல்யூஷனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதை தாங்கக்கூடிய பலனை தருவார். யாரும் நம்மளை ஏசனமாய் பேசாதபடி, கேலி கிண்டல் செய்யாதபடி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வரும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அது உனக்கு செய்வார். ஆமென். அதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை. கர்த்தர் பெரிய மாற்றங்களை உனக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம திருவிருந்துக்காக இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கவும் பானம் பண்ணவும் கர்த்தர் நம்மளுக்கு இந்த நாளிலே அனுகிரகம் செய்திருக்கிறார். அனுகிரகம் செய்த கர்த்தர் இதை புசிக்கிறதுக்கு உண்டான இந்த நேரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பானம் பண்ணும்படியான நேரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நம்ம